ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இவங்கள நான் இப்படி இன்ட்ரோ குடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம கிட்ட வள்ளி, சிவகாமின்னு 2 மாடுங்க. நேத்து காலையில வரைக்குங்க. நேத்து காலையில 8:45க்கு அப்புறம் இப்ப வள்ளி மட்டும்தாங்க. சிவகாமி இல்லைங்க நம்ம கூட. எதிர்பார்க்கவே இல்லைங்க. சிவகாமி இப்படி ஆவான்னு சொல்லி. ஒரு குழந்தை மாரியே வளர்த்திட்டோம் வீட்ல. அது அடிச்சதே ஒரு சரித்திரமே கிடையாதுங்க. நான் மட்டும் அடிச்சிருக்கேங்க சிறுசுல. 1 வருஷம் கன்னுக்குட்டியா இருக்கும்போது நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம்னா பின்னாடி முட்டுங்க. அதுக்காக மட்டும் 2 தடவ அடிச்சிருப்பாங்க அதைய. அதுக்கப்புறம் யாருமே கை வைக்கலைங்க. மச்சான் தான் சுத்தமாவே கை வைக்க மாட்டாரு கன்னுக்குட்டிய. ஞாயிற்றுக்கிழமை 3 மணிலேருந்தே கன்னுக்குட்டி ஏன்னா சொனப்பே இல்லாம தான் நின்னுட்டு இருந்துச்சுங்க. மேவும் எடுக்கல, தண்ணியும் எடுக்கல. டாக்டருக்கு ஃபோன் பண்ணா ஞாயிற்றுக்கிழமையும் யாருமே வரலைங்க. மாமா தான் எந்நேரம் மாட்டுக்கிட்டே இருக்கிறவருங்க. நம்மளாம் என்னைக்காவது பாக்குறாங்க. அவங்க எங்காவது வெளியே போறாங்கன்னா மட்டும்தான் நான் மாட்டுக்கிட்டே போவேங்க. கால தொட்டு பார்த்துட்டு மாமா என்ன நேரம் காய்ச்சல் அடிக்க மாட்டாக்குன்னு சொல்லவும் மெடிக்கல்ல இருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் 8 மணியாட்டம் மச்ச மனசு கேட்காம தண்ணியும் தீனும் வச்சதுக்கு மேவும் கடிச்சு தண்ணியும் குடிச்சதுங்க. சரி ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி நாங்களும் அசால்ட்டா நினைச்சிட்டேங்க. காலையில 7 மணிக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருந்துச்சுங்க. சரி கொய்யோட கூட்டிட்டு வந்து ஊசி போட்டுட்டோம்னா ரெடி ஆயிரு அப்படின்னு நினைச்சிட்டு மச்ச டாக்டர் கூப்பிட்டு போனா அப்படிங்க. மச்ச 8:45க்கு கேட்டுக்குள்ள வரவும் உயிர் போகவும் ஒரே நேரமா இருந்ததுங்க. அவன் மேல ஆப்பிக்கு ஏறி உட்காந்து சவாரி எல்லாம் பண்ணுவானுங்க. இதுக்கு போய் எதுக்கு அழுகுறீங்க? மாடுதானே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எங்களுக்கு மிகப்பெரிய வலிங்க. குழந்த மாதிரி ஒண்ணு வீட்டுல வச்சுட்டு இருந்துட்டு இல்ல அப்படிங்கும்போது அதை ஏத்துக்க முடிய மாட்டேங்குதுங்க. இது உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு தோணுச்சுங்க. அதனால ஷேர் பண்றேங்க. இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க.